கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசங்கிறது எப்போவுமே தேவனிடத்தில் வாங்குற அந்த விஷயத்தில் மட்டும் காண்பிக்கிறதில்ல. எல்லாம் ஆண்டவர் செய்வார், எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், பன்மடங்காக கொடுப்பார், நூறத்தனையாக கொடுப்பார், ரெட்டத்தனையாக கொடுப்பார். இந்த மாதிரி எல்லாம் அவரிடத்தில் வாங்குறதுல மட்டுமே விசுவாசத்தை காட்டுறதில்ல. விசுவாசம் என்பதை கொடுக்கறதுலையும் காட்டணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, அது சுவிசேஷங்களை வரல, வழக்கத்தில் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நினைவுறுத்துறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைவுறுதல் சொல்லுவார். அப்போ விசுவாசங்கிறது சிலவில் நம்ம கொடுக்கறதுலையும் இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அது நமக்கு நிறைய இருந்ததுனால அல்ல, ஒரு தேவையை உணர்ந்ததுனால. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்கு தேவை உணர்கிறோம், அறிகிறோம். ஆனால் கொடுக்குறதுல நமக்கு விசுவாசம் இல்லையே. நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சம் இதை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் நம்ம செலவுக்கு என்ன ஆகிறது? இங்கே தான் விசுவாசம். நீங்கள் ஒரு தேவை உணர்கிறீர்கள், அந்த தேவைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது உதவின்னு நினைக்கிறீங்க, அதில் உங்கள் விசுவாசத்தை செலவு பண்ணுங்கள். நான் மற்றவர்களுக்கு செஞ்சால் நிச்சயமாக ஆண்டவருக்கு திருப்பி செய்வார். நான் செஞ்சதுனால ஒன்றும் இல்லாமல் போயிட மாட்டேன். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படணும். கொடுக்கறதுல நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். இன்றைக்கி அநேகருக்கு காணிக்கை கொடுக்குற விசுவாசம் ஓரளவுக்கு வந்துடுது. காணிக்கை கொடுக்கலன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிற பயமுறுத்தப்பட்ட நிறைய நிலைமை இருக்கிறதுனால நிறைய பேர் கொடுக்கறதில் விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கறதில்ல. ஒரு ஏழைகளுக்கு, எளிய உறவினருக்கு, அண்ணன் தம்பிக்கு. சில அண்ணன் தம்பிகளை பார்த்திங்கன்னா, அண்ணன் அவ்வளவு நிறைய சொத்தை வச்சுட்டு வாழ்ந்துருப்பார், தம்பி அவ்வளோ அகோரமாக தாழ்நிலை இருப்பார். ஆனால் இவர் சார்ந்திருக்கிற சேர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா லட்சமாக கொடுப்பார், தம்பி கொடுக்க மாட்டார். என்ன பரிதாபமான நிலைமை! அடுத்திருக்கிற ஒருவனுக்கு நீ ஒரு உதவி செய்யாமல் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தன, சொந்த தம்பிக்கு இல்லைன்னா சொந்த அண்ணனுக்கு இல்லைன்னா சொந்த சகோதரி பிள்ளைகளுக்கு தங்க வீடு கிடையாது. அதே நேரத்தில் இவர் பெரிய பிரம்மாண்டமான பங்களாவில் வாழ்ந்து கொண்டு வட இந்தியாவில் ஆலயம் கட்டி கொடுக்குறாரு. நல்ல செயல் தாங்க, செய்யணும். ஆனால் வட இந்தியாவில் ஆலயம் கட்டி கொடுக்கறதில் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் மத்தியில் நம்முடைய உறவினர், நம்முடைய அண்ணன் தம்பிகள், நம்முடைய அண்ணன் தம்பியுடைய பிள்ளைகள் ஒரு தங்கிறது கூட வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ரூம் கட்டுறதுக்கு ஒரு உதவி செய்கிறோமா? எல்லாம் ஆன்மீக தோற்றங்கள் அந்த காரியங்களுக்கு மட்டும் நம்ம செய்கிறோம். ஆலயம் கட்டினா நமக்கு ஆண்டவர் தருவார் நம்புகிறோம். ஆனால் நமக்கு அருகில் இருக்கிற ஒருவனுக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு சாதாரண சகோதரனுக்கு, இல்லை நமக்கு தெரிந்த ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோமா? அப்போ விசுவாசம் என்பது கர்த்தரிடத்தில் வாங்குவதில் மட்டுமல்ல, கொடுப்பதிலும் காட்டணும். ஆண்டவருக்காக கொடுக்கறதுலையும் விசுவாசம் வேணும், அடுத்தவர்களுக்காக கொடுக்கலும் விசுவாசம் வேணும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது. லூக்கா 6:38, கொடுங்கள். யாருக்கு கொடுங்கள்? பிறருக்கு கொடுங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, உங்களுடைய எளிய நிலையில் உறவினர்களுக்கு, உங்களுடைய விசுவாச சகோதரர்களுக்கு கொடுங்க. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது யார் கொடுக்குறதோ தேவன் கொடுக்குறார். அப்போது கொடுக்கறதுல இந்த விசுவாசம் நமக்கு வரணும். இந்த விசுவாசம் வருகிற பொழுது தான் நமக்கு நன்மையும் கிருபையும் அதிகமாக பெருகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம அதிகமாக காண முடியும்.